அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் நீட் தேர்வுகள் சற்று முன் முடிவடைந்தது. தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்களிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது, உயிரியல் பயாலஜி பெரும்பாலும் உயிரியல் பகுதி மிகவும் எளிமையாகவும், அதே நேரத்தில் வேதியியல் மற்றும் இயற்பியல் பகுதி சற்று நீளமாகவும் கடினமாகவும் இருந்ததாக பல மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். NCERT பாத புத்தகத்தில் இருந்தே கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர். கெமிஸ்ட்ரி என அழைக்கப்படும் வேதியியல் ஓரளவிற்கு எளிமையாகவும், சில பகுதிகள் சற்று யோசித்து விடையளிக்கும் வகையிலும் இருந்ததாக குறிப்பிட்டனர். பிசிக்ஸ் என அழைக்கப்படும் இயற்பியலில் கணக்கீடுகள் அதிகமாக இருந்ததால் இயற்பியல் பகுதி சற்று நீளமாகவும் கடினமாகவும் இருந்ததாக பல மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேசிய தேர்வு முகமை விதித்திருந்த கடுமையான கட்டுப்பாடுகளுக்கிடையே சற்று முன்பு 5 மணிக்கு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் எழுதிய இந்த தேர்வு தற்போது முடிந்து மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தேர்வு குறித்து மாணவர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 200 மாணவர்கள் 6500 மாணவர்கள் இந்த தேர்வு எழுத. தமிழகம் முழுவதும் முக்கியமான புகார்களோ அல்லது முறைகேடுகளோ எதுவும் பெரிய அளவில் இதுவரை பதிவாகவில்லை. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் தேர்வு மையங்களை ஆய்வு செய்து குடிநீர் மற்றும் மின்சார வசதிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தனர். தமிழகம் முழுவதுமே கடும் பாதுகாப்பு சோதனைகளுக்கிடையே இந்த தேர்வு நடந்து முடிந்தது. சென்னையில் மட்டும் 21,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் நீட் தேர்வின் வருகை சதவீதம் சராசரியாக 95% முதல் 97% வரை இருந்துள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தால் மாநிலம் முழுவதும் சில ஆயிரம் மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுத வரவில்லை என்பது தெரிய வருகிறது. பெருவாரியான மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதி உள்ளனர். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மருத்துவ கனவுகளுடன் காத்திருக்கும் இந்த மாணவர்கள் பயாலஜி பாடம் மிக எளிதாக இருந்ததாகவும், இயற்பியல் மற்றும் வேதியியல் சற்று கடினமாக இருந்ததாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். ஆபிரகாம், இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம்.